மார்க்கு முதலாம் அதிகாரம். மார்க்கு முதலாம் அதிகாரத்துல மொத்தம் 7 சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட், வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானன். 2வது, இயேசு ஞானஸ்நானம் பெறுதல். 3வது, வனாந்தரத்தில் இயேசு. 4வது, இயேசு சீசர்களை அழைத்தல். 5வது, ஜெப ஆலயத்தில் இயேசுவும் அசுத்த ஆவி பிடித்த மனிதனும். 6வது, பேதுருவின் மாமியை இயேசு சுகமாக்குதல். 7வது, குஷ்டரோகியை இயேசு சொஸ்தமாக்குதல். இப்படி 7 சம்பவங்கள் இந்த மார்க்கு முதலாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானன். இந்த யோவான் ஸ்நானன் எங்கே வாழ்ந்து வந்தாருன்னா வனாந்தரத்தில் வாழ்ந்து வந்தார். இந்த யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் ஏசப்பாவை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. மனந்திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசன ஆகமங்களை எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்குன்னா, வனாந்திரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டாயிருக்கும் சொல்லி எழுதியிருக்கு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே சத்தம் உண்டாயிருக்கும் சொல்லி இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அப்போ வனாந்திரத்திலே கூப்பிடும் சத்தம் யாருடையது? யோவான் ஸ்நானகனுடையது. யோவான் ஸ்நானகன் குறித்து எங்கே எழுதியிருக்கு? தீர்க்க தரிசன ஆகமங்களை எழுதியிருக்கு. இந்த யோவான் ஸ்நானனுடைய உடை எதுன்னா ஒட்டக மயிர் உடை. அவர் இடுப்பில் என்ன கட்டியிருந்தாருன்னா வார்க்கச்சை கட்டியிருந்தாராம். அறையில் வார்க்கச்சை கட்டியிருந்தாரு. அவருடைய உணவு வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். இந்த யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு யோவான் கிட்ட யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற வந்தாங்கன்னா, யூதேயா தேசத்தாரும் எருசலேம் நகரத்தாரும் வந்து ஞானஸ்நானம் பெறுறாங்க. அவங்களுக்கெல்லாம் யோவான் எங்கே வச்சு ஞானஸ்நானம் கொடுக்குறாருன்னா யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவ குறித்து எப்படி பிரசங்கம் பண்ணுறாருன்னா, என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் நான் உங்கள் எல்லாருக்கும் ஜலத்தினாலே தண்ணியினாலே ஞானஸ்நானம் தாரேன். ஆனால் அவரோ, அதாவது இயேசு கிறிஸ்துவோ, பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொல்லி ஏசப்பாவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு. இயேசு ஞானஸ்நானம் பெறுதல். ஒரு நாள் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊர்ல இருந்து ஞானஸ்நானம் பெறதுக்காண்டி யோர்தான் நதிக்கு வராங்க. சரியா? அப்போ நாசரேத் ஊர் எங்கே உள்ளது? கலிலேயா நாட்டில் உள்ளது. இந்த கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊர்ல இருந்து ஏசப்பா யோர்தான் நதிக்கு வராங்க. இங்கே யோர்தான் நதியில் வச்சு யோவான் ஏசப்பாவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, ஜலத்திலிருந்து தண்ணியிலேருந்து அப்படியே கரை ஏறுறாங்க. அப்போ வானம் அப்படியே திறக்கப்படுது. ஆவியானவர் புறாவை போல ஏசப்பாக்கு மேலே இறங்குறாரு. அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்னா, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. வனாந்தரத்தில் இயேசு. ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஆவியானவர் ஏசப்பாவை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அதனால ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? வனாந்தரத்துக்கு போகிறாங்க. வனாந்தரத்தில் 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம உபவாசம் இருக்கிறாங்க. ஏசப்பா இந்த வனாந்தரத்தில் காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. காட்டு மிருகங்கள் நடுவே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஏசப்பாவை சாத்தான் சோதிக்கிறான். அப்போ ஏசப்பா, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி வசனத்தால் சாத்தானை ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவதூதர்கள் ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஏசப்பாவுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏசப்பாவுக்கு தேவதூதர்கள் ஊழியம் செய்கிறாங்க. அப்போது ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எங்கே போகிறாங்க? வனாந்தரத்திற்கு. ஏசப்பாவை வனாந்தரத்துக்கு போக சொல்லி ஏவுனது யாரு? ஆவியானவர். ஏசப்பா வனாந்தரத்தில் எத்தனை நாள் இருக்காங்க? 40 நாள். 40 நாளும் ஏசப்பா வனாந்தரத்தில் எதன் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருக்காங்க? காட்டு மிருகங்கள் நடுவிலே. ஏசப்பாவை சோதித்தது யாரு? சாத்தான். ஏசப்பாவுக்கு ஊழியம் செஞ்சது யாரு? தேவதூதர்கள். இயேசு சீசர்களை அழைத்தல்.
ஏசப்பா வனாந்திரத்துலேருந்து எங்கே போகிறாங்கன்னா கலிலேயாவுக்கு போகிறாங்க. அந்த கலிலேயாவில் ஏசப்பா பிரசங்கம் பண்ணுறாங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த டைமில் யோவான் காவலில் இருக்கார். ஏசப்பாக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்ல யோவான், அவர் எங்கே இருக்காரு? ஜெயிலில் இருக்கார், காவலில் இருக்கார். ஏசப்பா கலிலேயாவில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா எங்கே போகிறாங்கன்னா கலிலேயா கடற்கரையோரமாக போகிறாங்க. அங்கே சீமோன் பேதுருவும் அந்திரேயாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கடலில் வலை போட்டுட்டு இருக்காங்க. சீமோன் பேதுருவும் அந்திரேயாவும் சகோதரர்கள், அண்ணன் தம்பி. சரியா? சீமோன் பேதுருடைய சகோதரன் யாரு? அந்திரேயா. இவங்க 2 பேரும் கடல்ல வலை போட்டுட்டு இருக்காங்க. ஏசப்பா அவங்கள பார்த்துட்டு சொல்றாங்க, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே சீமோன் பேதுருவும் அந்திரேயாவும் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய வலையை அப்படியே போட்டுட்டு ஏசப்பா பின்னாடி போறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கச்சுல அங்கே ஒரு போட்டில் யாக்கோபு யோவான் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாக்குள்ளே போட்டில் உட்காந்து வலையை பழுது பார்த்துட்டு இருக்காங்க. வலையில் ஏதாவது டேமேஜ் இருக்கா பார்த்து அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வலையை பழுது பார்த்துட்டு இருக்காங்க. யார்? யாக்கோபும் யோவானும். இவங்க 2 பேரோட அப்பா பேர் செபேதேயு. சரியா? செபேதேயுவில் போட்டில் உட்காந்து தான் வலையை பழுது பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அவங்க கூட யாரெல்லாம் இருக்கா? யாக்கோபு யோவான் கூட அவங்க அப்பா செபேதேயு, கூலி ஆட்கள் எல்லாரும் இருக்காங்க. அப்படி பழுது பார்த்துட்டே இருக்கச்சுல ஏசப்பா யாக்கோபு யோவானையும் கூப்பிடுறாங்க, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே யாக்கோபு யோவான் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய அப்பா, கூலி ஆட்கள், படகு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஏசப்பா பின்னாடி போகிறாங்க. இப்படிதான் ஏசப்பா தம்முடைய சீசர்களை தெரிந்து கொள்றாங்க. ஏசப்பா தம்முடைய சீசர்களை தெரிந்து கொண்ட அழைத்த அந்த இடத்துக்கு பேர் என்னது? என்ன கடற்கரை? கலிலேயா கடற்கரை. ஜெப ஆலயத்தில் இயேசுவும் அசுத்த ஆவியுள்ள மனிதனும். ஏசப்பா சீசர்களை தெரிந்து கொண்ட பிறகு கப்பர் நகுமுக்கு போறாங்க. இந்த கப்பர் நகுமுல ஒரு ஓய்வு நாள்ல ஏசப்பா ஜெப ஆலயத்துக்கு போறாங்க. ஜெப ஆலயத்துல ஏசப்பா போதகம் பண்றாங்க. ஏசப்பா வேதபாரகரை போல் போதிக்காம அதிகாரமுடையவராய் போதித்தாங்க. ஏசப்பாவுடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஏசப்பா யாரை போல போதிக்கல? வேதபாரகரை போல் போதிக்கல. எப்படி போதித்தாங்க? அதிகாரமுடையவராய் போதித்தாங்க. ஏசப்பாவுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டது யாரு? ஜனங்கள். இந்த ஜெப ஆலயத்துல அசுத்த ஆவி உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் ஏசப்பாவை பார்த்த உடனே சத்தம் போட்டு சொல்றான். என்ன சொல்றானா, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று எனக்கு தெரியும், நீர் யாருன்னு எனக்கு தெரியும், நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசுத்தாவில மனிதன் சத்தம் போட்டு சொல்றான். உடனே ஏசப்பா அந்த அசுத்தாவியை பார்த்து சொல்றாங்க, அதட்டுறாங்க, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. ஏசப்பா அதட்டின உடனே அந்த மனிதனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி அவனை அப்படியே அலக்கழிச்சு மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போயிருச்சு. உடனே ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த அசுத்த ஆவி ஏசப்பாவை பார்த்து பயந்து ஓடிருச்சு. ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த அசுத்தாவி அந்த மனிதனை விட்டு விலகி போயிருச்ச, இது என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இப்படிதான் ஏசப்பாவுடைய கீர்த்தி அந்த கலிலேய நாடு எங்கும் பிரசித்தம் ஆயிடுச்சு. பேதுருவின் மாமி சுகமாதல். பேதுருட வீடு கப்பர் நகுமில் இருக்கு. ஏசப்பா என்ன பண்றாங்கன்னா யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக்கிட்டு பேதுரு அந்திரேயாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பேதுருடைய மாமிக்கு சொகவீனம், அவங்களுக்கு பயங்கர ஜுரம். ஏசப்பா உடனே என்ன பண்றாங்கன்னா பேதுருடைய மாமியின் கையை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்ட உடனேயே ஜுரம் அவங்கள விட்டு நீங்கி போயிடுச்சு. அவங்க இப்போ சுகம் ஆயிட்டாங்க. சுகம் ஆனோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாவுக்கு பணிவிடை செய்கிறாங்க. நல்லா சமைச்சு ஏசப்பாவுக்கு விருந்தெல்லாம் பரிமாறுறாங்க. இப்படி தான் ஏசப்பா பேதுருடைய மாமியை சுகாக்குறாங்க. எப்படி சுகாக்குனாங்க? பேதுருடைய மாமியின் கையை பிடித்து தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்ட உடனேயே அவங்களுடைய ஜுரம் அவங்கள விட்டு நீங்கி போயிடுச்சு. சுகம் ஆன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏசப்பாவுக்கு பணிவிடை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு, சூரியன் அத்தமிச்சிருச்சு, மறைஞ்சிருச்சு. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவங்களையும் பேதுருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஏசப்பா அங்கே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு கூட்டிக்கிட்டு வராங்க. ஏசப்பா இந்த பிசாசுகளை எல்லாம் துரத்தி
பிணியாளிகள் நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காலையில் அதிகாலை ஆயிடுச்சு. அதிகாலையில் இருட்டோட ஏசப்பா எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜோம் பண்ண போகிறாங்க. பேதுரு கூட இருக்கிறவங்களும் ஏசப்பாவை தேடி போகிறாங்க. போய் ஏசப்பாவை கண்டுபிடிச்சாச்சு. ஏசப்பா பார்த்தோன்னு அவங்க சொல்கிறாங்க, ஏசப்பா உங்களை தேடி எல்லாரும் அங்கே உங்களை தேடுறாங்க, நீங்கள் இங்கேயா இருக்கீங்க, உங்களை அங்கே எல்லாரும் தேடுறாங்க அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லுவாங்க. உடனே ஏசப்பா சொல்கிறாங்க, நான் இன்னும் அடுத்த ஊருக்கெலாம் போகணும், போய் அங்கே பிரசங்கம் பண்ணணும், எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணணும், இதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, கலிலேயா நாடெங்கும் சுற்றி திரிந்து அங்கே உள்ள ஜெப ஆலயங்களில் போதகம் பண்ணுறாங்க, நோய்களை எல்லாம் குணாக்குறாங்க, பிசாசுகளை எல்லாம் துரத்துறாங்க. குஷ்டரோகி சொஸ்தமாதல். ஏசப்பா சீசர்களோடு போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கச்சுல ஒரு குஷ்டரோகி ஏசப்பாக்கு முன்பாக முழங்கால் படியிடுறான். முழங்கால் படியிட்டு ஜோம் பண்ணுறான். என்ன சொல்லி ஜோம் பண்ணுறான்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுறான். உடனே ஏசப்பா மனது உருகுறாங்க. மனது உருகி கையை நீட்டி அவனை தொடுறாங்க. தொட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசப்பா அப்படி சொன்ன உடனேயே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. அவன் இப்போ நல்லா சுத்தமாட்டு ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஏசப்பா சொல்கிறாங்க அந்த குஷ்டரோகியை பார்த்து, நீ இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாக இருன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் நீ என்ன பண்ணணும், நீ சுத்தமாயிட்டா அப்படிங்கிறத ஆசாரியன்ட்ட போய் காண்பிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, மோசே கட்டளையிட்ட காணிக்கைய சாட்சியா செலுத்துன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுவாங்க. சரியா, யார்கிட்ட போய் காண்பிக்க சொல்றாங்க, ஆசாரியன்ட்ட போய் உன்னை காண்பின்னு சொல்றாங்க. யார் கட்டளையிட்ட காணிக்கை செலுத்த சொல்றாங்க, மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்துன்னு சொல்லி கண்டிப்பாய் சொல்றாங்க. சரியா, ஆனா இந்த குஷ்டரோகி என்ன பண்றான்னா, எல்லார்கிட்டையும் போய் ஏசப்பா தனக்கு சுகம் தந்ததை சொல்லிடுறான். அதனால ஏசப்பாவால் வெளியரங்கமா போக முடியாம என்ன பண்றாங்க, வனாந்தரமான ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. ஏசப்பா அசுத்தாவியுள்ள பிடித்த மனிதனை எப்படி சோகாக்குனாங்க, அதட்டி, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டி சொல்றாங்க. அந்த அசுத்தாவி அவனை விட்டு புறப்பட்டு போய் அவனுக்கு சுகம் கிடைக்குது. பேதுருவின் மாமி எப்படி சோகாக்குறாங்க, கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. ஒண்ணுமே பேசவே இல்லை, சும்மா கையை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. பேதுருவின் மாமி சோகாயிடுறாங்க. குஷ்டரோகி எப்படி சொத்தாக்குறாங்க, மனதுருகி கையை நீட்டி அவனை தொடவும் செய்யறாங்க. அதே நேரம் வார்த்தையாலையும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகுன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே குஷ்டரோகி சுகமாகறான்.